தேர்வே எழுதாமல் அரசு வேலை. கலெக்டர் ஆஃபீஸ் மகளிர் உரிமைத்துறையிலேருந்து தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்புலேருந்து பிஜி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா உதவியாளர், சீனியர் அட்வைசர் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜாப்புக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 30 மே 2026 அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஒரு ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கட்டணமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாபுக்கு ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஜாபுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஜாபுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதில் ரைட் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அப்புறமா உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் ஐடி. அதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. அப்புறமா ப்ளேஸு, டேட்டை ஃபில்அப் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பத்திரிக்கை செய்தி மூலியமாக தான் வெளியிட்டிருக்காரு. இது எந்த துறையிலேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையிலேருந்து தான் இந்த ஒரு ஜாப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/5/2026 மாலை 5 மணிக்குள்ளே நேரில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான விண்ணப்ப முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகர், அறை எண் 3536, கைத்தளம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இதுதான் இந்த ஜாப்புக்கு விண்ணப்ப முகவரி. அடுத்ததான் இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். மூத்த ஆலோசகர், வயது ஆரம்பம் 40 வயது வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பணியிடம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ். இந்த ஒரு ஜாப்புக்கு குறிப்பிட்ட தகுதிகள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபஸ்ட் ஒன்று பெண்கள் விண்ணப்பிதார்கள் இருத்தல் வேண்டும். அதாவது பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஒன்று, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளில் இருந்து மீட்பு மற்றும் ஆலோசனை வழங்குதல் தொடர்பான பணி குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் 24/7 அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு 3 ஷிஃப்ட் இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 8 மணி நேரம். எந்த ஷிஃப்ட்டு போட்டாலும் வேலை பார்க்குறதுக்கு விருப்பம் உள்ளவராக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 181 இந்த நம்பர்லேருந்து உதவி அழைப்பு வந்துச்சுன்னா அவர்கள் தேவையை அறிந்து நீங்கள் உதவி செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பெண்கள் விழிப்புணர்வு மற்றும் ஊக்கப்படுத்தும் வகையில் அரசு திட்டங்கள் சென்றடைய செய்ய ஆர்வம் உடையவராக இருந்தல் வேண்டும். இந்த தகுதியெல்லாம் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது களப்பணியாளர், வயசுன்னு பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 18,800. பணியிடம்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், மாஸ்டர் இன் லா, மாஸ்டர் ஆஃப் சைக்காலஜி, சோசியாலஜி, சோசியல் சயின்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக பல்நோக்கு உதவியாளர், மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர். இதோட ஏஜ் லிமிட் 40 வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட காலி இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது பாஸ் இல்லை ஃபெயில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. நான் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு டைம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 30/6/2026. ஸோ டைம் நமக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.